வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோன்னா 17,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் நிஃப்டி நமக்கு செல் வந்திருக்கு, பேங்க் நிஃப்டி பை வந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட ரேஞ்சுக்கு மேலே எபோ லெவல் ட்ரேட் ஆனதுனால பேங்க் நிஃப்டியில் பை எடுத்துருக்கோம். நிஃப்டி பார்த்தோன்னா கரெக்டாக நம்மளோட R1 R2 லெவலில் செல்லிங் நம்ம செல்லிங் எடுத்து அதுலேயும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா பிசாஃப்ட் கொடுத்ததும் பிசாஃப்ட் பை எபோ ட்ரேட் ஆகிட்டு பெரிய டார்கெட் போகலை. சிம்பிளாக நம்ம பை எபோ ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் நடந்துருச்சு. அடுத்து டாக்டர் ரெட்டி பார்த்தோன்னா செல் பிலோ நம்ம சொன்ன லெவலில் டார்கெட் வரலையுமே நியர்பை வந்துருச்சு. ஸோ அதுலேயுமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். மொத்தம் ஓவராலாக பார்த்தோன்னா 17,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இண்டஸ்இண்ட் பேங்க், MFSL இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் 23,572, 23,634. சப்போர்ட் ஜோன் 23,431, 23,365. இப்போ மார்க்கெட் நம்ம பார்த்தோன்னா மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் பார்த்தோன்னா R1 ரேஞ்சிட்டு வந்ததுன்னா செல்லிங் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி இன்ட்ராடே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி மூவ் ஆன அளவுக்கு நிஃப்டி அப்சைட் மூவ் கொடுக்கல. ஸோ திரும்ப எகைன் ரெசன்ட் ஜோன்ட்டு திரும்பவும் செல்லிங் நடந்திருக்கு. எகைன் இந்த டே ஹை தாண்டினா மட்டும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 51,693, 52,197. சப்போர்ட் ஜோன் 50,745, 49,921. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஏன் பையிங் சைடு போனது அப்படின்னு பார்த்தோன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. HDFC பேங்க், ICICI எல்லாமே மேஜராக இருக்குது. எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல மூவிங், அப்சைட் மூவிங் தான். ஸோ அதே சமயம் ஒரு சில ஸ்டாக்ஸ் ரெசன்ட் ஜோன்லேயுமே க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த டே ஹை பிரேக் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டி மறுபடியும் பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளோட R1 R2 ரேஞ்சிலேருந்து செல்லிங் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் செல் பிலோ 1,520க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1,475 வரையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஸ்டாப்லஸ் லைவில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இது ஏன் செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஓவராலாக பார்த்தோன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல புல்லிஷ் வியூ தான், பையிங் தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இருக்க ஹையை பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் மேலே வைக்க முடியல. ஸோ வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஹையும் பிரேக் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ அதையுமே நமக்கு மேலே பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கலை. ஸோ அதனால் இன்னையோட டே லோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் க்ளோசிங் லாஸ்ட் ஒரு 1 hour கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் தான் வந்திருக்கு. ஸோ அந்த செல்லிங் கன்னியூ ஆகணும் அப்படின்னா அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கன்னியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் டே ஹை அகெயின் பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 1,520க்கு கீழே செல் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் லைவ் கன்ஃபர்மேஷனும் செக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா MFSL செல் பிலோ 977க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 960 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே சேம் தான். ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோனுக்கு மேலே க்ளோசிங் ப்ராப்பரான க்ளோசிங் இல்லை. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வந்ததில்லை. டே சார்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டே லெவலில் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இருக்க ஹைக்கு மேலே ஒரு 3 கேண்டில்ஸ் மேலே க்ளோசிங் வைக்க முடியல. அதாவது அந்த ரேஞ்ச் வரலையும் வருது. க்ளோசிங் மட்டும் பார்த்திங்கன்னா பிலோ லெவல் க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ அதனால் இந்த இடம் கொஞ்சம் வீக்காக தான் காட்டிகிட்ருக்காங்க. எகைன் இந்த டே லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ப்ரீவியஸ் இருக்க ஹை எல்லாமே பிரேக் ஆகணும். ப்ரீவியஸ் இருக்க ஹை பார்த்தோம் அப்படின்னா 999க்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும். அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகணும். ஸோ அப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.